வணக்கம் மக்களே. வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். தர்பார தொடங்கிடலாமா? அதாவது மதுரையில் ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு பார்த்துங்க. 1ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி மதுரைக்கு வராங்க. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு. அங்கே என்ன சம்பவம்னு கேளுங்க. என்னன்னா மேடை வடிவமைப்பாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க பெரியார் படத்தை வச்சுட்டாங்க போல் இருக்கு. உடனே காட்டு தீயாத செய்தி பரவி பெரியார் படத்தை அகற்றிட்டாங்க. மதுரையில் தீவிர விசுவாசிகளா இருந்தவங்க 1-2 பேர் அதிமுகவில் இணைஞ்சாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது சம்பந்தமா முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் செய்தியாளர் சந்திப்பில் என்ன தெரியுமா சொல்றாரு? வாய் தவறி சொல்லியிருக்கார். நேற்றைக்கு முன்தினம் 2 நாட்களுக்கு முன்பாக மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திரு செல்வராஜ் அவர்கள் மூலமாக மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களிடம் சேர்ந்து தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சேர்ந்து தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவிலிருந்து அதிமுகவில் நம்முடைய மாண்புமிகு திரு எடப்பாடியார் தலைமை என்று தேர்ந்தெடுக்கிறார்கள். திரு மன்னர் PM மன்னன் அவர்கள், திரு கோபி அவர்களோடு சேர்ந்த பரபரப்பான அரசியல் சூழல்ல கை நழுவி போயிடும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பேசப்பட்டு வந்துச்சு. இப்போ செல்வ பிறந்தக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? முக்கியமான பாயிண்ட சொல்லியிருக்கிறார். என்னன்னா மாநிலங்களவை சீட் சம்பந்தமா பேசியிருக்கிறார். முதல் கட்டமா தொகுதி பங்கீட்டு குழுவோட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தை எப்படி நடைபெற்றது? வெற்றிகரமாக நடந்து கொண்டு இருக்கிறது, நம்பிக்கையோடு நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது உண்மையான கூட்டணி, நம்பிக்கையான கூட்டணி, வெற்றிக்கான கூட்டணி, தமிழ்நாட்டு மண்ணை பாதுகின்ற கூட்டணி. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வருவார் என்று நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். மாநிலங்களவை உறுப்பினருக்கான சீட் அது ஏதாவது இறுதி செய்யப்பட்டிருக்கா? ஒரு மாநிலங்களவை தொகுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நாங்கள் பேசுவோம். காது ஜவ்வு சும்மா கிழிஞ்சு போனோம், அந்த அளவுக்கு விசில் சத்தம் விண்ண முட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க தாவேக்க தொண்டர்கள். பக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அவர் காதுக்கு விழுற மாதிரி விசில் அடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றார். சட்டமன்ற உறுப்பினர் பக்கத்திலேயே தான் இருக்காரு. அவர் கேட்கிற மாதிரி ஒரு இருப்பா அடிக்கிற விஷயம் செஞ்சாச்சு கோட்டையே கேட்டு ஒரு பக்கம் கிடைக்கிற கேப்லாம் இவங்க விசில் அடிக்க, முன்னாள் அமைச்சர் என்ன தெரியுமா சொல்றார்? பாரியா பாவத்தை, திரையரங்கில் விசில் அடிக்க முடியாம இப்படி வீதியில் வந்து விசில் அடிக்கிற நிலைமை ஆகி போச்சு. படம் ரிலீஸ் ஆயிருந்தா அங்கேயாச்சும் போய் விசில் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு ஏதோ விசில் அடிக்காங்க, நம்ம வேற நம்ம உற்சாகத்தில் விசில் அடிக்க. அந்த விசில் அடிக்கிற ஒரு படமே இன்னைக்கு ரிலீஸ் ஆக மாட்டேங்க. இன்னைக்கு அந்த நிலைமை, இதே நிலைமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த 72 கட்சியை துவங்கிய பிறகு உலக நெட்டுவாளிகள் வரும்போது போஸ்ட் ஓட்டக்கூடாது, விளம்பரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்ட நேரத்தில் புரட்சி தலைவர் ஒரு தீர்க்கதரிசி எனக்கா தடை போட்டீங்கன்னு சொல்லி அந்த படத்தில் டைட்டில் சாங்க என்ன பாட்டை போட்டாருன்னா, இப்படி தோற்கின் எப்படி வெல்லும் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லுவது ஒரு டைட்டில் சாங்கோட அந்த படத்தை விட்டு எந்த விளம்பரம் இல்லாமல் 250 நாள் 300 நாள் ஓடிய படத்தை அளித்த மகா திரைத்துறையிலேயும் வெற்றி கொடி நாட்டி அரசியல் துறையில இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு சகாப்த படைத்தவர் என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். வெற்றியோ தோல்வியோ போட்டி போடுறதாக ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, ஆளா அண்ணன் 234 தொகுதிக்கு வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாரு. அதுலயும் சரிசமமா ஆண்கள் சரிசமமா பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. அடுத்து என்ன, பிரச்சாரத்தை தொடங்கணும் இல்ல, தெரு தெருவா மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாம் தமிழர்.
ராஜேந்திர பாலாஜி அப்படின்ற பேரை கேட்ட உடனே ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட பிம்பங்கள் வந்து போகும். இதெல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முகம் அண்ணனுக்கு இருக்கு. என்ன தெரியுமா? சூப்பரா கவிதை எழுதுவார், சூப்பரா கட்டுரை எழுதுவார். யாரப்பா சொல்றதுன்னு கேட்டா அண்ணன் தான் சொல்றாரு. கேடி ராஜேந்திர பாலாஜியை ஒரு முரடுத்தனமான அரசியல்வாதியாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர் அடிக்கடி சண்டை போடுவார், பேட்டி கடுமையாக கொடுப்பார் என்பதைத்தான் பார்த்திருப்போம். ஆனால் இது பூரா கதை அல்ல, இது பூரா வரலாறு. 216 பக்கங்கள், அத்தனை வரலாற்று சூடுகள் அற்புதமாக எழுதியிருக்கின்றோம். இதை படித்தவர்கள் எடப்பாடி தனியாக அழைத்து பேசும்பொழுது புஸ்தகம் அருமையாக எழுதியிருக்கிறார், படித்தவர்கள் அத்தனை பேரும் பாராட்டியிருக்கிறார்கள். இதவே நீ தொடரலாமே, இந்த கூட கூட புஸ்தகம் படிக்கலாமே, எழுதலாம் கேட்டேன். எப்படி உனக்கு இந்த எண்ணம் வந்தது? நான் ஏற்கனவே 18 வயசுலேயே உங்களுக்கு பலராமனுக்குலாம் தெரியும். நான் கதை வசனம்லாம் எழுதிட்டு சினிமா துறைக்கு போய் அலைஞ்சேன். நான் அப்பயே பயிற்சி எடுத்திருக்கேன், கதை எழுதி ஏற்கனவே பரிசு வாங்கியிருக்கேன். இந்த கதை எழுதுறது, கவிதை எழுதுறது தான் எனக்கு வந்து ஒரு கைவந்த கலை ஏற்கனவே உண்டு. அங்கங்க மாநாடுகள் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த மாநாடு இருக்குல்ல, இந்த மாநாட்டை பார்த்தா ஏகப்பட்ட பேருக்கு வியப்பா இருக்கும். இப்படி ஒரு மாநாடான்னு. இன்னும் சில பேருக்கு எரியுதா, வயிறு எரியுதா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா எரியும். அப்படி ஒரு மாநாடு இதுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்னப்பா மாநாடுன்னு கேட்டுப்பிட்டீங்கன்னா, பூசாரிகளுக்கான மாநாடு. உண்மையான ஆன்மீக அன்பர்களும் இறை பற்றாளர்களும் விரும்பக்கூடிய அரசுதான் திராவிட மாடல் அரசு. இந்த மாநாட்டை பார்க்கும்போது பலருக்கு வியப்பாக இருக்கலாம், ஏன் சிலருக்கு எரிச்சல் கூட வரலாம். கிராம கோயில்கள் பணியாற்றுகிற கிராம பூசாரிகளான நீங்களும் இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கம்தான். இன்னும் பெருமையாக சொல்லணும்னா, நான் அதிகமாக எந்த துறையோட நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டுன்னு யாராவது கேட்டால் இந்து சமய நிகழ்ச்சிகள் தான் உடனே பதில் சொல்லிடலாம். அதாவது இவங்க கூட்டணியில தான் இருக்கிறாங்க. திட்டுற மாதிரி திட்டுவாங்க, அவங்க திட்டு வாங்கிக்கிற மாதிரி வாங்கிக்குவாங்க. அப்படியே ரிப்பீட் மூட்ல போய்கிட்டு இருக்கோம். இதை யாரும் நம்பிடக்கூடாதுன்னு தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறார். எந்தெந்த இடத்துல திமுக மேலே குற்றச்சாட்டை வைக்கணுமோ, இல்லை எந்தெந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு மேலே குற்றச்சாட்டு வைக்கணுமோ, எந்த இடத்துல எங்களுடைய தலைவர் தயங்கியதே இல்லை. எந்தெந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சியோடைய கொள்கை முடிவுகளோ, ஏதாவது ஒரு பாலிசியோ, இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்கள் வருமா, துணிந்து ஆளாக பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணதும் எங்களுடைய தலைவர் தான். எந்த இடத்துல எதிர்க்கணும், எந்த இடத்துல எந்த வழக்கு தொடுக்கணும் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது வரைக்கும் திமுக வந்து இவ்வளோ பேசுகிறாங்களே, ஏதாவது ஒரு இடத்துல பிரதமரையோ இல்லை உள்துறை அமைச்சர் பேரை சொல்லி பேசியிருக்காங்களா? அவர்கள் திரைமறைவில் அவங்களுக்கான அனைத்து உடன்பாடுகளும் எல்லாமே வந்து திரைமறைவில் இருக்காங்க. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இப்போ கவர்னர்கிட்ட மட்டும் சண்டை மாதிரி காட்டிக்கிறாங்க. கவர்னரை எதிர்த்து தான் அவங்களுடைய மொத்த 5 வருஷம் அரசியல் இருந்துக்கே தவிர பிரதமர் எதிர்த்தோ இல்லை உள்துறை அமைச்சர் எதிர்த்தோ இல்லை. அவங்க என்னைக்காவது இங்கே வந்தப்போ பிரதமர்கிட்ட போய் கடுமையான குரலில் அவங்க முன்னாடி கொடுத்துருக்காங்களே இந்த கருப்பு பலூன் கோபேக் மோட்டிலாம், இப்போ ஒரு தடவையாவது பிரதமர் வந்தப்போ அதை பயன்படுத்தினாங்களா? எதுவுமே இல்லை. அவங்க வந்தப்போ சிவப்பு கம்பளம் வரவேற்பு, குடும்பத்துடன் வரவேற்பு தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2-3 வாரமா இல்ல மாசமா போய்கிட்டு இருந்துச்சு சலச்சலப்புன்னு. ஒரு வழியா பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பேஷ் பிரமாதமா நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறார் செல்வ பெருந்தகை. இன்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை துவக்கி இருக்கிறோம். எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர்களும் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடம் கலந்து ஆலோசிப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் நம்பிக்கையோடும் சென்று கொண்டிருக்கிறது. அது பத்திரிகை முன்னாடி சொல்ல முடியாது. நாங்கள் கையெழுத்து போடும்போது உங்களை வைத்துக்கொண்டு கையொப்பமிட்டு அதை சொல்லுவோம். கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வந்திருக்கனால இடங்கள் குறைக்கப்படும் சொல்லி சொல்றாங்க. அதுல உங்களுக்கு குறைக்க கேட்டிருக்காங்க இல்ல? அதெல்லாம் நாங்க பேசல. கூட்டணியை உடைக்கணும்னு ஏகப்பட்ட முயற்சிகள்லாம் நடந்துச்சு. ஆனா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதிமுக பாஜகவுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படிங்கறதுல மக்கள் தெளிவா இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறார் அண்ணன். இந்த கூட்டணி உறுதியான கூட்டணி, தமிழ்நாட்டை காக்கும் கூட்டணி, தமிழ் மண்ணை பாதுகாக்கும் கூட்டணி, மதவாதிகளை, மத நல்லிணக்கத்தை விரும்பாதவர்களை விரட்டுகின்ற கூட்டணி. ஒருபோதும் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் இடமில்லை என்று நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள்
இந்த மண்ணின் மீது பற்று வைத்திருக்கிறார், தமிழ்நாட்டு மீது பற்று வைத்திருக்கிறார். பாஜக போன்ற RSS போன்ற சக்திகளை தமிழ்நாட்டில் விடமாட்டோம், தெளிவாக சென்று கொண்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுக இணைஞ்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட விமர்சனம் அங்கங்க போய்கிட்டு இருக்கு, ஆதரவாகவும் எதிராகவும் போய்கிட்டு இருக்கு. இப்ப MP கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா, யார் உண்மையான திராவிட கட்சி அப்படின்னு இதுல இருந்தே புரியுதா அப்படின்னு கேட்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையாலும் திராவிட இயக்க கருத்துக்களை முன்னெடுத்து சொல்லக்கூடிய ஒரே தலைவர் என்ற அந்த நம்பிக்கையின் பேரிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையாலும் தான் முன்னாள் முதலமைச்சர் திரு OPS அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் வழியாகவே யார் உண்மையாக திராவிட இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், திராவிட மாடல் ஆட்சியை தரக்கூடியவர்கள் யார் என்று தெளிவாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது பாருங்கண்ணே, ஆதரவாளர்கள்னு உரிமை மீட்பு அப்படின்னு ஒரு குழு அமைச்சிக்க ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேரா காலியாகிட்டு இருக்க, கடைசி வரைக்கும் நின்னீங்க. இப்போ அண்ணன் இப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டோம். அரசியல் நாகரிகம்னா என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாரு அண்ணன் வெள்ளமண்டி நடராஜன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதே மாதிரி தான் முன்னாடி கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளரும் போனார். அதுக்கடுத்தது கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இந்த மாதிரி சூழ்நிலை போகிறப்ப ஸ்டேஜில் நான் ஒருத்தம் மட்டும் தான் இருக்க வேண்டிய நிலை ஏற்படுது. எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகணுங்கிற ஐடியா எப்போவுமே வராது. ஏன்னா நான் ஆரம்ப காலத்தில் இருந்தே புரட்சித் தலைவர் MGR அவர்களுடைய தீவிர விசுவாசி. சகோதரர் OPS அவர்கள்ட்ட பேசுகிறேன், ஆனால் இந்த மாதிரி நீங்கள் போறீங்கிறது கேள்விப்பட்டேன், நீங்கள் எனக்கு நேற்று அதான் சொன்னீங்க, நான் அந்த முடிவில் இருந்து நான் மாறிக்கிறேன்னு, நான் வர முடியாது, உங்கள் பயணப்படி நீங்கள் செய்யலாம், ரொம்ப நன்றி, நான் வயசில் பெரியவனாக இருந்தாலும் சரி சிறியவனாக இருந்தாலும் சரி வாழ்த்துக்கள், நன்றி வணக்கம். அதே மாதிரி அவரும் சொன்னார், நன்றிண்ணே வணக்கம். அதுக்கு மேலே பேசுகிறேன். அரசியல்ன்றது அவ்வளவு லேசு கிடையாதுங்க. பர்சனல் லைஃப்லேருந்து ஏகப்பட்ட விஷயத்தை நோண்டி எடுப்பாங்க. இப்படி நிறைய காயங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும்னு விஜய் விவகாரத்தில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அறிவுரை சொல்லியிருக்கிறார். அண்ணா, எப்பொழுதுமே ஒரு அரசியலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ ட்ரையல் பை ஃபயருங்கண்ணா. ஒரு தீப்பந்தத்துக்குள்ள ஒரு மனிதன் போயிட்டு வெளியே வர்ற மாதிரி தான். அதுவரை தோண்டப்படாத உங்களுடைய பர்சனல் லைஃப் எல்லாம் நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா தோண்டுவாங்க. அது எல்லா தலைவர்களுக்குமே இருந்தது தான். அது விஜய் அவர்களுக்கு இருக்கு. அவர் அரசியல் வரும் பொழுதே இதையெல்லாம் உணர்ந்துதான் வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இதை அவர் கடந்து தான் போகணும், தாண்டி தான் போகணும். இதை தாண்டி தான் அவருடைய அரசியல் இருக்கு. இதையெல்லாம் பார்த்து தான் மக்கள் அவரை ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களான்னு இந்த எலெக்ஷன் முடிவு செய்யும். அதனால விஜய் அவர்களை பொறுத்தவரை ட்ரையல் பை ஃபயர். ஒரு சினிமா நடிகராக நிம்மதியாக நான் வீட்டில் இருந்திருக்கலாம், நிம்மதியாக நான் ஸ்டார் வேல்யூவோடு இருந்திருக்கலாம், நான் கையை தூக்கி காட்டினா 1 லட்சம் பேர் எனக்கு ஆரவாரம் செய்யலாம். சிரஞ்சீவி அவர்களுக்கு ஏற்பட்டது தான். எத்தனையோ பெரிய நடிகர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு ட்ரையல் பை ஃபயர் பிரஷர்ல தான் அவங்க வெளியே வரணும். இது புரட்சி தலைவர் MGR அவர்களுக்கும் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. அதனால இது பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் சொல்ல விரும்பல. விஜய் அவர்கள் இதை கடந்து போகணும், இதற்கான விலையை கொடுக்கணும், இதற்கான நியாய தர்மத்தை தாண்டித்தான் ஒரு பயணம் செய்யணும். அதனால இது ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா நான் பார்க்கிறேன். இதே விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு என்ன தெரியுமா சொன்னாங்க பாருங்க. தனிப்பட்ட வாழ்க்கை, அது அரசியல் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கையில யாருக்கும் என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கலாம். 4 செவத்துக்குள்ளே இருக்கிறது பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகள் பத்தி நமக்கு பேசுறதுக்கு எந்த உண்மையும் கிடையாது. நம்ம தனிப்பட்ட முறையாது. தவறான தகவல் பரப்புறீங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சுமூகமா பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. 2 கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தல, இப்படிலாம் செஞ்சீங்கன்னா வழக்கு போட்டுருவா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்களே. என்ன அக்கா பேசியிருக்கிறாங்க, 2 இடத்துல நீங்க பேசுறதா அக்கா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, தனியா நிக்கிறதுக்கு தைரியமே இல்லைன்னு சொல்றாங்க. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, அந்த தைரியமும் கிடையாது. திமுக கிட்ட பேரம் பேசிக்கிட்டாங்க, இந்த பக்கம் விஜய் கிட்டையும் பேரம் பேசிட்டு இருக்காங்க. யார்கிட்ட இருந்து உங்களுக்கு லாபம் அதிகமாக வருதோ அந்த பக்கம் போயிடுவோம். நாங்கள் யார் அதிகமாக சீட் கொடுக்குறாங்க, ஆட்சியில் பங்கு கொடுக்க போகிறாங்களோ. ஏன்னா இது வரைக்கும் சென்ட்ரலில் அவங்களால நிச்சயமாகவே இதுக்கப்புறம் என்றைக்குமே அவங்களால சென்ட்ரலில் ஆட்சி பிடிக்க முடியாது. சரி, அந்த ஆட்சி பிடிக்க முடியாதுங்கிறதுக்காக உங்களுக்கு எந்த ஸ்டேட்டஸும் வராது. இருக்கிறது 4 மாநிலத்தில் மட்டும்தான் அவங்க இருக்கிறாங்க. நான் சொல்வேன், உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருந்தா, அவ்வளோ ரோஷம் இருந்தா தனியாக நின்றுங்களேன். ஒரு தேர்தலில் நின்றுட்டு பாருங்களேன், உங்களுக்கு இவ்வளோ ரோஷம் காட்டுறீங்க. உங்களுக்கு அந்த ஒரு சீட் ஜெயிக்கிறதுக்கு தகுதி இருக்கா சொந்தமாக?
என்ன பாருங்க பார்ப்போம். எங்களையும் காங்கிரஸையும் ஒப்பிட்டு பேசாதீங்கப்பா, எங்களுக்கு இருக்கிற தைரியம் காங்கிரஸுக்கு நிச்சயமா கிடையாதுன்றாங்க. நாங்க போயிட்டுமே பாராளுமன்றத்துல வந்தோடனே பாராளுமன்றத்துக்கு சொல்ல போயிட்டுமே, அந்த தைரியம் எங்களுக்கு இருக்கு. தயவு செஞ்சு எங்களை வந்து காங்கிரஸோட ஒப்பிட்டு பேசாதீங்க. பாஜகக்கு இருக்கிற தைரியம் எவனுக்கும் வராது. நாங்க போயிட்டுமே பாராளுமன்றத்துல வந்தோடனே பாராளுமன்றத்துக்கு சொல்ல போயிட்டுமே, அந்த தைரியம் எங்களுக்கு இருக்கு. தயவு செஞ்சு எங்களை வந்து காங்கிரஸோட ஒப்பிட்டு பேசாதீங்க. பாஜகக்கு இருக்கிற தைரியம் எவனுக்கும் வராது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுக சைடு சாஞ்சதுக்கு அப்புறம் தென் மாவட்டங்கள்ல வாக்கு வங்கி என்ன ஆகும், பயங்கரமா சேதாரத்தை சந்திக்க போகுது அதிமுக, இப்படி எல்லாம் பேசுறீங்க, அப்படிலாம் ஒரு சேதாரமும் ஆகாதப்பா அப்படின்னு பொள்ளாச்சி ஜெயராமன் சொல்றாரு. எந்த வகையான குறைபாடும் இல்லை. பச்சோந்திகள், விளைந்த காட்டு குருவிகள், வேடந்தாங்கல் பறவைகள் போன்றவர்கள் பறந்து போய்விட்டால் அதிமுகவுக்கு எந்த சேதாரமும் கிடையாது. அதிமுக வரும் ஏப்ரல் மாதம் நடக்கும் சட்டமன்ற தேர்தலிலே 210 தொகுதிகளுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம். ஓட்டையெல்லாம் இந்த கட்சி எப்போ விழாது. பல பேர் இந்த கட்சியை விட்டு காட்டி கொடுத்துட்டு போனாங்க. அவங்க தான் ஓட்டையாகி இருந்த இடம் தெரியாம ஓட்டை உடசல் ஈயம் பெத்தாலையா போனாங்க. அதிமுக யார் ஓடி போனவர்களுக்காக அதிமுக ஒரு சரிவடையாது. இது அசைக்க முடியாத எஃகு கோட்டை. முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்றாருன்னா, அவரு கட்சி ரெண்டா உடைக்க பார்த்தாருங்க, முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அதிமுகவில் எவ்வளவு பெரிய பதவியில் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு தாய் கழகத்தில் போய் சேருன்னு சொல்றாரு. அதிமுக ஆரம்பித்ததே தீய சக்தி கருணாநிதியையும், தீய சக்தியுடைய தலைவர் தீய சக்தி திமுகவையும், தீய சக்தியாக இருக்கின்ற திரு கருணாநிதி அவர்களையும் ஒழிப்பதனுடைய கடமை என்று சொல்லி முதல் வார்த்தையை சொல்லி 72 அதிமுக கழகத்தை கொடுத்து எம்ஜிஆர் ஆரம்பித்தார்கள். எனவே அவர் பல தடவை சொல்லியிருக்கார், நான் எப்போ தீய சக்தி சொன்னேன் அப்படின்னு இப்போ சொல்கிறார். அதெல்லாம் நம்ம அவருக்கு பிரச்சனை என்னன்னு தெரியல. இதனால தான் அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டார். கட்சியை பிளவுபடுத்தி திமுக கூட்டு போக வேண்டிய திட்டமிட்டு அவர் செயலாற்றி கொண்டிருந்தார்கள். சனி பெயர்ச்சி தொடங்கிருச்சு பார்த்துக்குங்க. அவங்களுக்கு மங்கு சனி, எங்களுக்கு பொங்கு சனி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு அண்ணன் ஒருத்தர். எதுக்காக அதை பேசினார்னா பாருங்களேன். எல்லாரும் சனி பயிற்சி அடுத்த வாரம் தான், இனி 6ஆம் தேதி தான் வருதுன்னு பார்க்காங்க. என்னை பொறுத்தவரை அரசியலில் சனி பயிற்சி தொடங்கிச்சு கொடுத்து, அதனால இந்த கிரகங்கள் நம்மளை பிடிச்ச கிரகங்கள்லாம் மாறி போய் இன்றைக்கு திமுகவுக்கு மங்கு சனியாக, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொங்கு சனியாக இன்றைக்கு தமிழக தேர்தல் களம் இருக்கின்றது. இதுதான் ஒரே பதில். ஏன்னா நம்மளை பிடிச்ச பீடையெல்லாம் நீக்குது. பீடை பூரா திமுக பிடிக்கும். அரசியல் தேர்தல் களத்தில் தமிழகத்தில் பயிற்சி யாருக்கு என்று சொன்னால் அங்கே வக்கரசனி திமுக, நமக்கு பொங்கு சனி. இதுதான் இன்றைக்கு உள்ள அரசியல் சூழ்நிலை. ஒரு பக்கம் எதிரணியில அவர் வந்து ஜாயின் பண்ணதுக்கு ஏகப்பட்ட விஷயம் பேசிக்கிட்டு இருக்க அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, நல்ல முடிவுப்பா, நல்ல முடிவு, பேஸ் அவருக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருந்துச்சு, தாவேக்கா பக்கம் கூட போயிருக்கலாம், ஆனா அவர் அதை பண்ணல, வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதாவோடு போய் ஐக்கியமாகாமல் திமுகவோடு வந்திருக்கிறார், அதில் சேர்ந்திருக்கிறார் என்பதே அவர் மீதான நன்மதிப்பை மேலும் உயர்த்துவதாக இருக்கிறது. அவர் மீதான நம்பகத்தன்மையும் வளர்ந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அவருக்கு இன்னும் சில வாய்ப்புகள் கூட உண்டு. ஏன் செங்கோட்டையன் அவர்களைப் போல விஜய் கட்சியில் கூட போய் சேர்ந்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு அவர் முடிவெடுக்கவில்லை. இன்னொரு திராவிட இயக்கமான திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டார். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய கொள்கை வேறுபாடு கிடையாது, அரசியல் முரண்பாடுகள் தான். ஆகவே இன்றைக்கு அவர் திமுகவிலே இணைந்திருப்பது திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் கொள்கை அடிப்படையில் வலிமை சேர்த்திருக்கிறது என்றுதான் நான் பெரிதும் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் அவர் மூலம் இந்த கூட்டணி மேலும் வலுப்பெறும் என்று நம்புகிறேன். பாருங்க, ஓட்டு போடுறது இருக்குல்ல,
அது நம்ம ஜனநாயக கடமை. ஒவ்வொரு வருஷமும் தேர்தல் ஆணையம் படாத பாடுபடுது அந்த ஓட்டு பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு என்ன செய்யலான்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? கிராமப்புறங்களில் வாக்குச்சாவடிகள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதால வாக்குச்சாவடிக்கு வாக்காளர்களை கூப்பிட்டு போகிறதுக்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஓட்டு போடலைனாக்கா ரேஷனை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே கம்பல்சரி ஓட்டு போடுவாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு முழுசாக போய் சேரணும். ஃபர்ஸ்ட்டு மக்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. எலெக்ஷனை வந்து சிலர் வந்து சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அப்படி ஓட்டு போடாதவங்களை என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த கொடுக்குற நலத்திட்ட உதவிகளை நிறுத்தினா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓட்டு போடுவாங்கன்றது என்னுடைய கருத்து. ஓட்டு போடுறதுன்றது ஒரு ஸ்ட்ரிக்டான விஷயம்னு கவர்மெண்ட் ஒரு சட்டம் போடணும். ஊர்ல இருந்து வரும்போது ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டுக்கு பண்ணி கொடுக்கணும். கலை நிகழ்ச்சிகள் போன்ற விழிப்புணர்வு நாடகங்கள்லாம் போடலாம். அதனால வந்து மக்கள் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நம்ம போய் ஓட்டு போடலாம் அப்படின்னு தோணும் நிறைய பேருக்கு. கூலிகள், அதாவது இன்றைக்கு வேலைக்கு சென்றால்தான் சாப்பிட முடியும் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் வாக்களிப்பதற்கு நாம் அவர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்க வேண்டும். சாப்பாடு வசதி, தண்ணி வசதி, ரெஸ்ட் ரூம் வசதி இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த வரிசையில் நிற்க வைக்கிறவங்களும் முடியாதவங்களை இருந்தால் அந்த வரிசையிலேருந்து அவங்கள முன்னாடி போட்டுட்டு உடனே அனுப்பி விடுறதுக்கு உள்ள சௌகரியங்கள் பண்ணி கொடுக்கணும். தேர்தல் நடத்துகிற போது இலவச மோர் நீராகாரமாக கொடுத்தா அது எல்லாத்துக்குமே சிறியோர்லேருந்து பெரியோர் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு யூஸாக இருக்கும். பொழுதுபோக்கா இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து புரியணும். நம்ம வெளியூர்களில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும், வருவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். பஸ் வசதி, ரயில் வசதி என்ன செய்யணும், இந்த தேர்தல் சமயங்கள் என்ன செய்யணும், விரைவான அதிகமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தா என்ன செய்யலாம், வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கும். அப்புறம் என்ன, ஜாலியா சிரிச்சுட்டு ரசிட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடைய முறை நேரம் வந்துருச்சு. முன்னாடி இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார்.